Good morning students. Today we are going to see about second generation vaccine. Second generation vaccine contains the pure surface antigen of the pathogen. Pathogen என்னது பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா இல்லைன்னா ஏதாவது ப்ரோட்டீன், மெயினாக பேத்தோஜன். இந்த பேத்தோஜனுடைய சர்ஃபேஸில் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்கும், ஆன்டிஜன் இருக்கும், தேவையில்லாத பொருள் இருக்கும். செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின் கண்டைன்ஸ் த பியூர் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆஃப் த பேத்தோஜன். எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின். ஹெப்பாட்டிட்டிஸ் எதுக்கு போடுவாங்க? லிவர், மஞ்சக்காமலன்னு சொல்லுவோம்ல, எல்லோ ஃபீவர். ஹெப்பாட்டிட்டிஸ்னால் லிவர் இன்ஃப்ளமேஷன், லிவர் பெருசாகி வீக்கமாகிறது. தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின் கண்டைன்ஸ் த பியூரஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பொட்டன்சி. பொட்டன்சின்னா என்னது? பொட்டன்சி வேக்சைன்ஸ், நல்லா தடுக்கக்கூடிய வேக்சின். விச் ஆர் சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியல் இன் ஜெனரேஷன். The latest revolution in vaccine is DNA vaccine or recombinant vaccine. recombinantனா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஜீனையும் பாக்டீரியாவுடைய ஜீனையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதா ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் சொல்லுவோம். அதே ஒரு மெத்தடில் ரீகாம்பினன்ட் வேக்சின் உற்பத்தி பண்ணுறாங்க. சரிங்களா? ரெஃபர் சாப்டர் 9 ஃபார் டீட்டெயில்ஸ். சாப்டர் 9 நம்ம பார்க்கும்போது இந்த ரீகாம்பினன்ட் வேக்சினை பார்த்து தனி டாப்பிக்கே வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேக்சினோ தெரப்பி. டு யூ நோ? தெரப்பினா ட்ரீட்மெண்ட். வேக்சினை வச்சு நமக்கு தேவையான ஏதாவது நமக்கு தேவையில்லாத வியாதிகள் வந்தால் அதை ட்ரீட் பண்ணுறது தான் வேக்சினோ தெரப்பி. போலியோவை ட்ரீட் பண்ணுறோம் வரதுக்கு முன்னாடி. அதே மாதிரி டியூபர்குலோசிஸ், டைப்பாய்டு, மம்ஸு, மிசல்ஸு, இதுக்கெல்லாம் வேக்சினோ தெரப்பி இருக்குது. வேக்சினோ தெரப்பி இஸ் த மெத்தட் ஆஃப் யூஸ் ஆஃப் வேக்சின் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் இவர் தான் ஃபஸ்ட்டு வேக்சினை உற்பத்தி பண்ணார், கண்டுபிடிச்சார். டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் ப்ரிப்பேர்டு ஃபஸ்ட் வேக்சின் ஃபார் ஸ்மால் பாக்ஸ், பெரிய அம்மை, இன் 1796. போலியோ வேக்சின் வாஸ் டெவலப்டு பை டாக்டர் ஜோனாஸ் சாக். வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஆக்டிவேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இவர் உற்பத்தி பண்ண வேக்சினில் போலியோ வைரஸ் இருந்துச்சு, ஆனால் இன்ஆக்டிவேட்டட்னா அதை கில் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அதனுடைய விருலண்ட்னா வீரியமான போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டாங்க அதனுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏலேருந்து. அந்த டாக்டர் ஆல்பர்ட் சர்பின் லிவ் அட்டினியூட்டட் ஓரல் போலியோ வேக்சின். ரெண்டு பேருமே போலியோக்கு தான். அவர் வேறு மாதிரி உற்பத்தி பண்ணியிருக்காரு, இவர் என்னது உயிரோட பட் அட்டினியூட்டட்னா அதன் வீரியத்தை குறைச்சி. லூயிஸ் பாய்ஸ்டர் 1885 டிஸ்கவர்டு வேக்சின் அகெயின்ஸ்ட் ரேபிஸ். நாய் கடிச்சா வரும்னு பார்த்தீங்களா, வெறி நாய்க்கடி. இது கடிச்சிச்சின்னா தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க, வாட்டர் ஃபோபியா. ஆந்த்ராக்ஸ், இது கேட்டில்ஸுக்கு வரும். மூக்கு, வாய், ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஓப்பனிங்ஸ்லாம் ப்ளீடிங் ஆகும், அதான் ஆந்த்ராக்ஸ். இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற ஒரு பாக்டீரியா மூலமாக இது ஏற்படுது. அண்டு காலரா வந்து விப்ரியோ காலரா என்ற ஒரு பாக்டீரியா மூலமாக ஏற்படுது. இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் வேக்சின் கண்டுபிடிச்சார், லூயிஸ் பாய்ஸ்டர். பிசிஜி வேக்சின் வாஸ் டெவலப்டு பை கால்மைட் அண்ட் கியூரின். பிசிஜின்னா பேசிலஸ் கால்மைட் கியூரின். டியூபர்குலோசிஸுக்கு எதிராக, அகெயின்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் இன் ஃப்ரான்ஸ் இந்த இயர் 1908. அடுத்த டாபிக் வேக்சினேஷன். வேக்சினேஷன் அது வேக்சின் கொடுக்கறது. வேக்சினேஷன். இம்யூனைசேஷன்னா நம்ம பாடியை வந்து இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. ரெண்டும் ஒன்று தான். வேக்சினைசேஷன் தடுப்பூசி போடுறதுன்னு வச்சுக்கோங்க, வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். ஓகே, வேக்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங்னா எனக்குள்ள உடம்புக்குள்ளே செலுத்துறது. A vaccine into the body or the act of introducing a vaccine into the body to produce immunity to specific disease. ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு பர்டிகுலர் வேக்சினை செலுத்தி
நம்ம உடம்பு என்னது அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை உண்டாக்கிடுது. இம்யூனைசேஷன் இஸ் த இது 2 மார்க். இம்யூனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த பாடி building up immunity to a particular disease. Immunization explains the actual changes in the body after receiving a vaccine. Vaccines work by fighting the pathogen and then recording it in their memory system. To ensure that the next time this pathogen enters the body, ஒரு தடவை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பேத்தோஜன் வரும்போது நம்ம உடம்புல ஏற்கனவே அதனுடைய மெமரி எல்லாம் இருக்கும், அதை வச்சு ஈஸியாக அதை என்ன பண்ணிடும், வெளியே அனுப்பிடும், கில் பண்ணிடும். இட் இஸ் எலிமினேட்டட் far quickly. Once the body is able to fight against the disease, it is believed to have built the immunity for it. நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்குள்ளே வந்துருச்சு. It also known as the body being immunized against the disease. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஹைப்பர்னா என்னது, மிக அதிகமாக. சென்சிட்டிவிட்டின்னா என்னது, ரியாக்ட் பண்ணுறது. ஏதாவது ஒரு பொருளுக்கு நம்ம உடம்பு வந்து மிக அதிகமாக என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சிலர் கத்திரிக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் சாப்பிட்டோம்னா உடம்பு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வாசனை கூட இருக்கலாம், ஒரு வாசனையை நுகர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மயக்கம் வந்துடும், இல்லைன்னா வாந்தி வந்துடும். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஓகே, ஓவர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் அவர் இம்யூன் சிஸ்டம். Some of the individuals are very sensitive to some particles present in the environment. ஏதாவது டஸ்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். The exaggerated சொல்லுவோம்ல, the exaggerated response of the immune system to certain antigens present in the environment is called allergy. What is allergy na? இதுதான் 2 மார்க். altered edge reaction, Greekல altered reaction, மாறிய reaction. The substances to which such an immune response is produced are called allergens. What is allergen? 2 marks. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல அலர்ஜியை உண்டாக்குதோ அதுக்கு பேர் அலர்ஜன்ஸ். அண்ட் அலர்ஜன் இஸ் அன் ஆன்டிஜன், அது ஆன்டிஜனாக இருக்கலாம், தட் காசஸ் அன் அலர்ஜிக் ரியாக்ஷன். Allergic reactions begin within few seconds after the contact with the allergen and last about half an hour. The common examples of allergens are mites. அது என்னது, ஒரு பூச்சியாக இருக்கலாம், டஸ்ட்டாக இருக்கலாம், போலன் மகரந்தமாக இருக்கலாம், சம் ப்ரோட்டீன்ஸ் இன் இன்செக்ட் வெனம். ஒரு எறும்பு கடிக்கும்போது நமக்கு உடனே அந்த இடத்துல வீங்கிடுது. ஏன்னா அதில் வந்து ஒரு சில ஆசிட்ஸ் இருக்குது. அந்த எறும்பு கடிக்கும்போது நமக்கு அந்த ஆசிட்ஸ் நம்ம உடம்புல வந்துடுது. ஓகே, சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன்க்ளூட் ஸ்னீசிங். ஒரு டஸ்ட் உள்ள ஏரியாவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஏற்படும், தும்மிக்கிட்டே இருப்பீங்க, ஸ்னீசிங். வாட்டரி ஐஸ், கண்ணில் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பட்டவுன்னா என்ன ஆகும், தண்ணி வரும், டியர்ஸ் வரும். டியர்ஸ் கிளாண்ட், லாக்ரிமல் கிளாண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரன்னிங் நோஸ், மூக்குழிக்கிட்டே இருக்கும். அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். அலர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை IgE. IgEனா immunoglobulin epsilon and mast cells. Mast cells also coming under immune system. It can also be due to the release of chemicals like histamine. எதுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, ஸ்னீசிங்கு, ரன்னிங் நோஸு, டியர்ஸ் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே இந்த சப்ஸ்டன்ஸால் தான். ஹிஸ்டமைன் அண்ட் செரட்டோனின் ஃப்ரம் த மாஸ்ட் செல்ஸ். மாஸ்ட் செல்ஸ்லேருந்து ஹிஸ்டமைன் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸும் செரட்டோனின் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதால இந்த மாதிரி நடக்குது. அனஃபைலாக்சிஸ்ன்றது ரொம்ப ஓவர் ரெஸ்பான்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம். Anaphylaxis is the classical immediate hypersensitivity reaction. It is a sudden, systematic, severe and immediate hypersensitivity reaction occurring as a result of rapid
ஃபாஸ்ட் ஜெனரலைஸ்ட் மாஸ்ட் செல் டீகிரானுலேஷன். மாஸ்ட் செல் என்ன ஆயிரும், திடீர்னு அது டீஜெனரேட் ஆயிரும். உள்ளே இருக்கிற மாஸ்டர் செல்லுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஆர்கனல்ஸ் இருக்கும்ல, ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஆக்டிவேட் ஆயிரும், டீகிரானுலேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டாபிக் இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீசஸ். இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீசஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை மெயினாக அட்டாக் பண்ணுற டிசீசஸ் தான் இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீசஸ். இம்யூன் சிஸ்டத்தையே அட்டாக் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். இம்யூனோடிஃபிஷியன்சி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். காம்போனன்ட்ஸ் என்னது, லீகோசைட்ஸ், டி செல், பி செல், மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல், டி ஹெல்பர் செல், டி கில்லர் செல்ஸ், இதெல்லாம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம். அந்த செல்ஸே இந்த இம்யூன் டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணும். பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சி ஆர் காஸ்டு பை ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ். இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸில் பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் 2 இருக்குது. பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ்னால் என்னென்னா, நம்ம பிறக்கும்போதே இல்லைன்னா நம்ம ஜீன் லெவலில், குரோமோசோம் லெவலில், டிஎன்ஏ லெவலில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால் பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ். அடுத்து செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் அரைஸ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் லைக் ரேடியேஷன். ரேடியேஷன் என்னது, சன்லேருந்து வருது பார்த்தீங்களா, ரேஸ், ஆல்பா, பீட்டா, காமா, அல்ட்ராவயலட்னு, அதன் மூலமாக ஏற்படலாம். யூஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக், சைட்டோனா சைட்டோபிளாசம், லைட்டிக்னா கில்லிங், ஒரு சில செல்லையே கில் பண்ணுற சப்ஸ்டன்சஸ், அதனால் கூட செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் வரலாம். அண்ட் இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ், சைக்ளோஸ்போரின், எக்ஸாம்பிள் வந்து சைக்ளோஸ்போரின். நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர்னால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அந்த கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டாக்டர்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ்னு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சைக்ளோஸ்போரின். அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட என்னாகலாமா, இந்த செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் ஏற்படலாம். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். எய்ட்ஸ் இஸ் an acronym for acquired immunodeficiency syndrome. acquired immunodeficiency syndrome இதான் எய்ட்ஸ் வைரஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV இது 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV எப்படி இருக்குது பாருங்கள். அவுட்டரில் ஜிபின்னா கிளைகோப்ரோட்டீன், ஜிபின்னா கிளைகோப்ரோட்டீன் 41. அதுக்கு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு நாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கிளைகோப்ரோட்டீன் 120. பேர் வச்சுருக்காங்க அப்படி, கிளைகோப்ரோட்டீன் 41, கிளைகோப்ரோட்டீன் 120. அதுக்கப்புறம் லிப்பிட் பைலேயர், லிப்பிட்னா ஃபேட்டு, கொழுப்பு, டபுள் லேயராக இருக்குது லிப்பிட் பைலேயர். அதுக்குள்ளே மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன், அதுக்குள்ளே எப்படி ஹெக்ஸோகோனல் ஸ்ட்ரக்சர்ஸில் கேப்சிட் ப்ரோட்டீன். அடுத்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு என்சைம் இருக்குது பாருங்கள். 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது, 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, அதில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைமுடைய டியூட்டி என்னென்னா, நம்ம செல்லுக்குள்ளே இது நுழைஞ்ச உடனே இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்றது என்சைம். இந்த என்சைம் வந்து இதனுடைய RNAவை ஹியூமன் DNAவாக மாற்றிடும். நம்ம செல்லுக்குள்ளே இது ரொம்ப பயங்கரமாக மல்டிப்ளை ஆகி நம்ம செல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இந்த செல்ஸ் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் த டிஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். அக்வயர்டு இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டத்தால் அந்த வியாதி வருது. அக்வயர்டு டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இண்டிகேட்டிங் தட் இட் இஸ் எ நாட் கான்ஜெனிட்டல் டிசீஸ். கான்ஜெனிட்டல் டிசீஸ்னால் இது பிறவி குறைபாடு வியாதி இல்லை. ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே ஒரு சில வியாதிகள் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், கண்ணு தெரியாமல் இருக்கலாம், அதெல்லாம் கான்ஜெனிட்டல் டிசீஸ். ஆனால் இது கான்ஜெனிட்டல் டிசீஸ் கிடையாது.
AIDS is caused by human immunodeficiency virus, HIV. It selectively infects helper T cells. The human immunodeficiency virus mainly helper T cells. T cells killer T cells, helper T cells ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இது மெயினாக helper T cells தான் என்ன பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணுது, பாதிக்குது. The infected helper T cells will not stimulate antibody production by B lymphocyte. இது என்ன பண்ணாதான், B lymphocyte ஸ்டிமுலேட் பண்ணாதான், resulting in loss of natural defense against viral infection. அதனால் இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து தவறிடும். And the basis of genetic characteristics and differences in the viral antigens, HIV is classified into the types 1 and type 2. HIVல ரெண்டா பிரிக்கிறாங்க, HIV 1 and HIV 2 on the basis of genetic characteristics and differences in the viral antigens. Okay, 2 mark கேட்கலாம். Structure of HIV, very important, 5 mark. The human immunodeficiency virus belongs to the genus lentivirus. பிளான்ஸுக்கு அனிமல்ஸுக்கெல்லாம் ஜீனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஹெச்ஐவிக்கும் ஜீனஸ் இருக்குது, லென்டிவைரஸ். இதனுடைய ஃபேமிலி வந்து லென்டிவிரினே ஃபேமிலி. ஜீனஸ் வந்து லென்டிவைரஸ், ஃபேமிலி வந்து லென்டிவிரினே. இப்போ நம்ம கொரோனா வைரஸ்ன்றோம் பார்த்தீங்களா, அது வந்து கொரோனா ஃபேமிலி. ஆக்சுவலாக அந்த வைரஸ் பேர் COVID-19. கொரோனா வைரஸ், வைரல் டிசீஸ். CO ஃபார் கொரோனா, VI ஃபார் வைரல், D ஃபார் டிசீஸ். 19னா போன வருஷம் 2019 நவம்பர் மாதம் சைனாவில் ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. when observed under the electron microscope கண்டுபிடிச்சவங்க ஏங்க, எர்னஸ்ட் ருஸ்கா அண்டு நால், இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. HIV is seen as a spherical virus 100 to 120 nanometer in diameter, containing a dense core surrounded by a lipoprotein. லிப்பிடு இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. என்வலப்னா ஒரு லிப்பிடு என்வலப்பு ப்ளஸ் ப்ரோட்டீன் என்வலப்பு. ஏற்கனவே நம்ம படத்தில் பார்த்தோம். த என்வலப் ஹேஸ் கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ்னால் கொஞ்சம் முள்ளு மாதிரி, நீடில் மாதிரி. டேர்ம்டு கிளைகோப்ரோட்டீன் பார்ட் 1 அண்ட் கிளைகோப்ரோட்டீன் 120. அட் த கோர்னா என்னது, சென்டர். there are 2 large single stranded RNA thread மாதிரி இருப்பாருங்க, attached to the RNA are molecules of reverse transcriptase. It also contains enzymes like protease and ribonuclease. மொத்தம் 3 என்சைம் இருக்கான், reverse transcriptase, protease, ribonuclease. The core is covered by a capsid made of proteins. This is followed by another layer of matrix proteins as shown in the figure 7.18. இந்த படத்தை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. படத்தை வரைஞ்சி பாருங்கள். படத்துக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, மேலே அந்த ஒரு பேராகிராஃபுக்கு 3 மார்க்கு பப்ளிக் கீ அப்படித்தான் கொடுக்குறாங்க. ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். ஹெச்ஐவி வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். த்ரூ செக்ஸுவல் கண்டாக்ட், த்ரூ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், த்ரூ டாட்டூயிங். இட் ஓன்ட் ஸ்ப்ரெட் பை இன்செக்ட் பைட்டிங். ஓகே, நெருங்கி பழகிறதெல்லாம் வராது கிடையாது. The HIV is often located within the cells. எந்த செல்ஸு, helper T cells plus macrophages. Especially in macrophages, HIV can survive for 1.5 days inside a cell, but only about 6 hours outside a cell. Routes of HIV transmission include unsafe sexual contact, blood contaminated needles. ஒரே நீடில்ஸை வந்து திரும்ப போடக்கூடாது. நம்ம சப்போஸ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறணும், முடிஞ்சால் நம்ம வாங்கிட்டு போயிடணும். நம்ம நீடில்ஸ் நம்ம வாங்கிட்டு போயிடணும். 4 ரூபா 5 ரூபா தான் இருக்கும். டிஸ்போசபிள் வேன்னு சொல்லுவாங்க அந்த நீடில்ஸு. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ், ஒருத்தருக்கு ஆர்கன் கொடுக்குற முன்னாடி அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். blood transfusion blood வாங்கிக்கிறது. and vertical transmission from HIV infected mother to child. vertical என்னது, டைரக்டா from mother to child வரலாம். HIV is not transmitted by insects or by casual contact. After getting into the body of the person,
The virus enters into the macrophages where RNA genome of the virus replicates to form viral DNA. RNA genome வந்து viral DNA convert ஆகுது with the help of enzyme reverse transcriptase. The viral DNA gets, அதான் நம்மளுடைய DNA வந்து viral DNA மாறிடுச்சு. Incorporatedனா என்னது, நுழைக்குது into the DNA of host cells. அதனுடைய ஆர்என்ஏவை டிஎன்ஏவை மாற்றி நம்ம செல்லுக்குள்ளே செலுத்துது. அதான் இன்கார்பரேட்டட், உட்செலுத்துதல். அண்டு டைரக்ட்ஸ்னால் என்னது, இப்போ நம்ம செல்ஸ் வந்து ஒரு சில பர்டிகுலர் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டிஎன்ஏ. இப்போ வைரல் டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாதிரி அதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ்லாம் செக்ரேட் பண்ணி மல்டிப்ளை ஆகி எல்லா செல்ஸ்லேயும் உற்பத்தி ஆகிரும். டைரக்ட்ஸ்னால் அதுதான். The infected cells to produce viral particles. The macrophages continue to produce virus and in this way acts like a HIV factory. Simultaneously, HIV enters into the helper T lymphocytes, replicates and produces progeny viruses. Progeny na என்னது, அதனுடைய young one. The progeny viruses released in the blood attack other helper T lymphocytes. மேக்ரோபேஜஸ்லேருந்து அடுத்து T lymphocytes-ஐ இன்ஃபெக்ட் பண்ணுது. திஸ் இஸ் ரிப்பீட்டட், திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. லீடிங் டு எ ப்ரோக்ரெசிவ்னு என்னது, அதிகப்படியான டிக்ரீஸ் in the number of helper T lymphocytes in the body of the infected person. During this period, the person suffers from bouts of fever. Bouts of fever-னா என்னது, மிக மோசமான நமக்கு பிரச்சனைகள்லாம் வரும். பவுட்ஸ் ஆஃப் ஃபீவர்னா, பவுட்ஸ்னா இன்டென்ஸ், சீரியஸான, பயங்கரமான, ஓகே சீரியஸ்னு வச்சுக்கலாம், ரொம்ப சீரியஸான ஃபீவர் வரும். அதான் பவுட்ஸ் ஆஃப் ஃபீவர். ஓகே. Diarrhea and weight loss due to decrease in the number of helper T lymphocytes. A person starts suffering from infections and becomes immune deficient. இம்யூன் சிஸ்டத்துலேயே அவங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுருது. ஏன்னா இது மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது T ஹெல்பர் செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ். இது ரெண்டு தான் மெயினாக என்ன பண்ணோம், நமக்கு உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இது ரெண்டுலேயுமே பிரச்சனை வர்றதால இந்த மாதிரி ஆயிடுது. And unable to protect against any infection. A simple blood test is available that can determine whether the person has been infected with HIV. Primary test வந்து ELISA டெஸ்ட்டு, preliminary டெஸ்ட்டு. ELISAனா enzyme linked immunosorbent assay. Confirmatory test வந்து western blot. ரெண்டு டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. The ELISA, the enzyme linked immunosorbent assay detects the presence of HIV antibodies. ஹெச்ஐவிக்கு எதிராக ஆன்டிபாடி நம்ம உடம்புல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் எலைசா டெஸ்ட். இட் இஸ் எ ப்ரிலிமினரி டெஸ்ட், ஃபஸ்ட் டெஸ்ட். வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் இஸ் மோர் ரிலையபிள், ரொம்ப நம்பத்தகுந்த ஒரு டெஸ்ட். அண்ட் எ கன்ஃபர்மேட்டட் டெஸ்ட். இட் டிடெக்ட்ஸ் த வைரல் கோர் ப்ரோட்டீன்ஸ். வைரல் கோர் ப்ரோட்டீன்ஸ் ஆர்என்ஏ இருக்குல்ல, ஆர்என்ஏவே கண்டுபிடிச்சிடும் நம்ம இதில் ஆர்என்ஏ இருக்கா இல்லையான்னு. both tests detect the presence of antibodies. The person is considered to be HIV positive. இப்போ கொரோனா வைரஸ் நம்ம இது உடம்புல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. எய்ட்ஸ் ஹேஸ் நோ க்யூர். எய்ட்ஸை குணப்படுத்த முடியாது, இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். 5 கோடி. அதே மாதிரி இப்போ கொரோனாவுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர், இன்னும் 2 கோடி பேருக்கு வரல, 1 கோடி தாண்டிடுச்சு. இது 5 கோடி பேரை இது வரைக்கும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இதுக்கு வேக்சினே கிடையாது. நல்லா சாப்பிட்டு உடம்ப வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் உயிர் வாழலாம்னு சொல்கிறாங்க, 10 வருஷம் கூட. அதே மாதிரி தான் கொரோனாவுக்கும் சொல்கிறாங்க, நல்லா சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லையா. இதுவரை தமிழ்நாட்டினுடைய டெத் பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் 2%. 100 பேருக்கு வந்தால் 2 பேர் தான் என்ன ஆகிறாங்க, சாகுறாங்க. 100 பேருக்கு வந்தால் 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னா ஏற்கனவே டிசீஸ் உள்ளவங்க.
கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், ஸ்மோக் பண்ணுறவங்க, ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணால் இது மெயினாக இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் பண்ணுற மெயின் பார்ட் வந்து லங்ஸு. வேறு இந்த பார்ட்டை இது மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. அதனால் ஸ்மோக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ் ஈவன் உங்கள் வீட்டில் யாராவது பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கொரோனா வைரஸ் சீசன் முடிகிற வரைக்காவது கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். AIDS has no cure. Prevention of AIDS is the best option. Advocatingனா advising safe sex and promoting regular checkup. ரெகுலர் செக்கப்னா அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு முடிஞ்சால் இது கவர்மெண்ட்லேயே பண்ணுறாங்க. ஈவன் எர்ணாபுரத்தில் கூட பண்ணுறாங்க. எர்ணாபுரம் உங்களுக்கு தெரியும், நமக்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் போய் நம்ம கேட்டோம்னா வித்தின் 15 மினிட்ஸில் செக் பண்ணி நம்ம பிளட்டு நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் 1 ட்ராப் பிளட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்து எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறாங்க. இது யாராவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த பெர்மனண்ட் டயத்தில் போய் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக இதை செக் பண்ணும். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இப்போ செக் பண்ணுறாங்க, ரூல்ஸ் போட்டிருக்காங்க. both couples. Advocating safe sex and promoting regular checkup, safe blood for transfusion, use of disposable needles, use of condoms during sexual contact, prevention of drug abuse, AIDS awareness program by AIDS awareness program by NACO. NACO na enadhu? National AIDS Control Organization. NACO na National AIDS Control Organization. NGOs, non-governmental organizations, and WHO, World Health Organization, are to prevent the spreading of AIDS. Next topic, autoimmune disease. Autoimmune disease na enadhu? நம்மளுடைய ஓன் ஆன்டிபாடி நம்மளுடைய செல்லையே அட்டாக் பண்ணுறதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் டியூ டு an abnormal immune response in which the immune system fails to properly distinguish between self and non-self. செல்ஃப்னு என்னது? எது நம்மளுடைய உடம்புனுடைய பார்ட்டிக்கிள், நான் செல்ஃப்னா எது வெளியிலிருந்து வந்த பார்ட்டிக்கிள். இப்போ நம்ம உடம்புலையும் ப்ரோட்டீன் இருக்குது, அதெல்லாம் ஆன்டிஜன் கிடையாது. நம்மளோட உடம்புலையும் பாலிசாக்கரைட்ஸ் இருக்குது, நம்ம உடம்புலையும் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்குது, அதெல்லாம் செல்ஃபு. சரிங்களா? வெளியிலிருந்து வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்? அட்டாக் பண்ணணும். ஒரு சிலருக்கு நம்மளுடைய ஓன் பார்ட்டிக்கிளே என்ன ஆன்டிஜனாக செயல்பட்டு பிரச்சனை வந்துடும். அவர் பாடி ப்ரொடியூசர்ஸ் ஆன்டிபாடிஸ், ஆட்டோ ஆன்டிபாடிஸ். நம்ம பாடியே நம்ம உடம்புல இருக்கிற பொருளுக்கே ஆன்டிபாடி உற்பத்தி பண்ண அதுக்கு பேர் ஆட்டோ ஆன்டிபாடிஸ். அண்டு சைட்டோடாக்சிக் டி செல். சைட்டோடாக்ஸ்னா சைட்டோன்னா செல்லு, ஸ்டடி ஆஃப் செல், சைட்டாலஜி. செல்லுக்கே அது என்ன டாக்ஸிக்காக மாறிடும். த டெஸ்ட்ராய்ஸ் ஆர் ஓன் டிஷ்யூஸ். இஃப் அ டிசீஸ் ஸ்டேட் ரிசல்ட்ஸ், it is referred to as autoimmune disease. Thus, autoimmunity is a misdirected immune response. Autoimmunity is evidenced by the presence of autoantibodies and T cells that are reactive with host antigens. When the cells act as antigens in the same body, they are called autoantigens. 2 mark. Autoimmune diseases in human can be divided into 2 broad categories, namely organ specific and non-organ specific. Non-organ specific systemic nu solranga autoimmune diseases. In organ specific disease, the autoimmune process is directed mostly against one organ. The autoantibodies may block the functions performed by the organs. நம்ம ஆர்கனை ஃபங்க்ஷன் பண்ண விடாது. எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடு ஹாசிமோட்டோஸ். ஹாசிமோட்டோஸ்னா குரோனிக் லிம்போசைட்டிக். குரோனிக்னா என்னது? நாள்பட்ட. லிம்போசைட்டிக்னா லிம்போசைட்ஸை அதில் வர்ற தைராய்டைட்டிஸ். தைராய்டு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வீங்கிரும்.
தைராய்டு கிளாண்ட் வீங்கிச்சுன்னா அதுக்கு பேர் தைராய்டிட்டிஸ். கிரேவ்ஸ் டிசீஸ் இதுக்கு இன்னொரு பேர் எக்ஸோப்தால். அதாவது கிரேவ்ஸ் டிசீஸ்னால் என்னென்னா நம்ம கண்கள் இருக்குது பார்த்தீங்களா, கண்கள் ரெண்டு வெளியில் பிதுங்கி வர்ற மாதிரி வந்துடும். சரிங்களா, அதுக்கு பேர் தான் கிரேவ்ஸ் டிசீஸ். கிரேவ்னா உங்களுக்கு தெரியும், சிமெட்ரி, சுடுகாடு. இந்த டிசீஸ் வந்தால் மேக்ஸிமம் இறந்துருவாங்க. கிரேவ்ஸ் டிசீஸ். அண்ட் ஆடிசன்ஸ் டிசீஸ், அட்ரினல் கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிசீஸ். ஆடிசன்ஸ் டிசீஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா. நான் ஸ்பெசிஃபிக் சிஸ்டமிக் நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் வந்து சிஸ்டமிக் சொல்கிறாங்க. டிசார்டர்ஸ் ஆட்டோ இம்யூன் ஆக்டிவிட்டி இஸ் வைட்லி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. ருமாட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் மூட்டு வலி அண்ட் மல்டிபிள் செலிரோசிஸ். மல்டிபிள் செலிரோசிஸ்னால் நம்மளுடைய இப்போ நான் உங்களை கூப்பிட்டேன்னு வைங்க, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடும்போது நீங்கள் வந்து அதை உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. பேர் சொல்லி கூப்பிடும்போது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. அது எப்படி நடக்குது? த்ரூ நியூரான்ஸ். டென்ட்ரானுக்கு அடுத்து ஆக்சான், அதன் வழியாக அந்த இம்பல்ஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த இம்பல்ஸை வந்து கட் பண்ணி விட்டுரும். அந்த இம்பல்ஸ் போகாது ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு. அதுக்கு பேர் தான் மல்டிபிள் செலிரோசிஸ். ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் சிஸ்டமிக் டிசார்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டியூமர் இம்யூனாலஜி. டியூமர்னால் என்னது? கேன்சர். இதுக்கு இன்னொரு பேர் நியோபிளாசம். டியூமரில் சாதாரண டியூமர் இருக்குது, பெனிங் டியூமர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மாலிக்னன்ட் டியூமர். மாலிக்னன்ட் டியூமர் தான் கேன்சராக மாறும். அது என்ன பண்ணும்? ரெண்டுமே அன்கண்ட்ரோல்டு க்ரோத்து. அதாவது செல்லு வந்து ஒரு செல்லு வந்து 2 செல்லாக மாறும், 2 செல்லு வந்து 4 செல்லாக மாறும். ஒரு பர்டிகுலர் டயத்தில் நின்றும், செல் டிவிஷன் வந்து நின்றும். அப்படி நிற்கிறதால தான் எல்லா ஆர்கனுமே ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஆனால் டியூமர் வந்து அன்கண்ட்ரோல்டு க்ரோத் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில டியூமர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் மெட்டாஸ்டேசிஸ்னு பேர். ஓகே. A tumor or neoplasm is a group of cells whose growth has gone unchecked. When a tumor continues to grow and invades healthy tissue, ஏதோ நம்ம உடம்புல வேறு பார்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹெல்த்தி டிஷ்யூவோட அஃபெக்ட் பண்ணிடும். The spread to other parts of the body from the tumor and give rise to secondary tumor. ஒரு இடத்துல கேன்சர் வருது, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி டியூமர். திஸ் இஸ் நோன் அஸ் மெட்டாஸ்டேசிஸ். டியூமர் மே பி பெனிங் ஆர் மாலிக்னன்ட். பெனிங்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, மாலிக்னன்னா ரொம்ப பயப்படக்கூடிய ஒன்று. டிபெண்டிங் ஆன் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். பெனிங் ஆர் நான் கேன்சரஸ் டிஷ்யூ. பெனிங்னை வந்து நான் கேன்சரஸ்னே சொல்கிறாங்க. ஆர் கேப்பபிள் ஆஃப் indefinite growth and do பாருங்க இந்த டேபிளுக்கு ஆகலாம் பார்க்கலாம். Do not invade other body parts. இந்த malignant tumor the cells grow indefinitely. கட்டுக்கடங்காமல் டிட்டாச்னா பிரியுது. உடம்புல ஒரு இடத்துல இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கையில் இருக்குது, கையிலேருந்து பிரிஞ்சு வந்து செப்பரேட் ஆகி அங்கேருந்து ஒரு சில செல்ஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி த்ரூ பிளட் மூலமாக இன்டு ஹெல்த்தி சரௌண்டிங் டிஷ்யூவும் அஃபெக்ட் பண்ணும். இன் நார்மல் செல்ஸ் செல் growth and differentiation is highly controlled and regulated, but in cancer cells there is breakdown of this regulatory mechanism. இந்த மெக்கானிசம் கேன்சர் செல்ஸில் இருக்காது. நார்மல் செல்ஸ் show a property called contact inhibition which inhibits uncontrolled growth. இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் என்னது? தடுக்கிறது. அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தை தடுக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கேன்சர் செல்ஸ் do not have this property. As a result, cancer cells divide continuously, giving rise to mass of tissues called tumors. When a cell undergoes malignant transformation, it acquires new surface antigens and may also lose some normal antigens. These antigens are present on the membranes of malignant cells and they induce an immune response, both humoral antibody mediated immunity, and cellular responses can be observed in malignancy. Cancer cells can avoid immune detection as they are not foreign bodies. இந்த கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம செல்ஸே திடீர்னு அன்கண்ட்ரோல்டு க்ரோத்தாக மாறுறதால நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அது நம்ம செல்ஸ்ன்னு நினச்சிட்டு அதை பேசாமல் விட்டுரும்.
okay, but are abnormally functioning body cells. This makes them difficult to treat. The concept of immunological surveillance postulates that the primary function of the immune system is to seek and destroy. Postulates na says, seek na searching, malignant cells that arise by somatic mutation. The malignant, the dangerous நார்மல் செல்ஸ் வந்து கேன்சரஸ் செல்ஸுக்கு காரணம் மெயின் காரணம் சொமாட்டிக் மியூட்டேஷன். அதாவது சொமாட்டிக்னா பாடி செல்ஸில் சடன் ரியாக்ஷன்ஸ், சடன் சேஞ்ச் இன் செல்லுலார் லெவல் ஏதாவது நடந்துச்சுன்னா மியூட்டேஷன் எதனால நடக்கும், மேக்ஸிமம் ரேடியேஷனால நடக்கும். ஏதாவது ரேடியேஷன் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தி எஃபிஷியன்சி ஆஃப் த சர்வேலன்ஸ் மெக்கானிசம்ஸ் reduces either as a result of aging or due to congenital or acquired immunodeficiencies, leads to increased incidence of cancer. கேன்சர் வர்றதுக்கு என்ன காரணமா? ஏஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா பிறவிலே ஏதோ ஒரு செல்லில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எங்கேயாவது அக்வயர்டு ரேடியேஷன் மூலமாக வெளியிலேருந்து வாங்கியிருக்கலாம். If immunological surveillance is effective, cancer should not occur. The development of tumor represents a lapse in surveillance. Lapse na enadhu? Temporary failure of concentration. அதுக்கு பேர் தான் lapse. Malignancy na cancer. Okay. அடுத்து scope of immunology. Next topic, scope of immunology. ஸ்கோப்னா என்னது? எய்ம். அண்ட் த யங்ஸ்டர் கிராஜுவேட்ஸ் இன் திஸ் ஃபீல்டு கேன் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கவர்மெண்ட். அதாவது பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இம்யூனாலஜி ஒரு கோர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா காலேஜில் இருக்காது, ஒரு சில காலேஜில் இருக்கும். ஓகே, இந்த குரூப் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது இன் கவர்மெண்ட் as well as private hospitals. The scope of immunology is immunotherapy. இம்யூனோதெரப்பின்னா என்னது? ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வச்சு நம்ம டிசீஸை க்யூர் பண்ணுறது தான் இம்யூனோதெரப்பி. அடுத்து மைக்ரோபியல் இம்யூனாலஜி, மைக்ரோப்ஸ் மூலமாக டிசீஸ் வருது அதை பற்றி படிக்கிறது. மைக்ரோபியல் இம்யூனாலஜி எப்படி தடுக்கிறது. கிளினிக்கல் இம்யூனாலஜி, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இதெல்லாம் பிரான்ச்சு. செல்லுலார் இம்யூனாலஜி, அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி, ட்ரான்ஸ்லேஷனல் இம்யூனாலஜி. ட்ரான்ஸ்லேஷன்னா ஆக்சுவலாக ஃப்ராக்ஷனல் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹியூமன் ப்ராப்ளம். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை, அதை கரெக்ட் பண்ணுறது. ஓகே, ட்ரான்ஸ்லேஷனல் இம்யூனாலஜி. டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி. டிரான்ஸ்பிளான்டேஷனாக தெரியும், ஒரு ஆர்கனை இன்னொருத்தருக்கு கொடுக்குறது. அப்போ நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு சில நேரம் அக்செப்ட் பண்ணும், ஒரு சில நேரம் ரிஜெக்ட் பண்ணும், அதை பற்றி படிக்கிறது. நியூரானா நெர்வு, நியூரான். இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், நியூரான் ஒரு சில நேரத்தில் என்ன ஆயிரும்? வீங்கிரும். இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். டியூமர் இம்யூனாலஜி, கேன்சர் இம்யூனாலஜி, வேக்சின் இம்யூனாலஜி, இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ். ஆக்குலார்னா கண், ஆக்குலார் இம்யூனாலஜி அண்டு இன்ஃப்ளமேஷன். இதை பற்றினா இம்யூனாலஜி எடுத்திங்கன்னா இவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்குது இதுக்குள்ளே, சரிங்களா. இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜிலேயே நாங்கள் எக்கச்சக்கமான நம்ம பிரான்ச்சஸ் படித்தோம். என்னென்ன பிரான்ச் படித்தோம்? இன்வெர்டிபிரேட்டா ஒரு சப்ஜெக்ட்டு, கார்டேட்டா, அது செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, இம்யூனாலஜி, சைட்டாலஜி, இந்த மாதிரி பயோடெக்னாலஜி, செரிகல்ச்சர், ஜெனட்டிக்ஸு, எவல்யூஷனு, இக்காலஜி. இந்த மாதிரி வருஷத்துக்கு எத்தனை இருக்குன்னா பிஎஸ்சியில் ஒரு செமஸ்டருக்கு 6 பிரான்ச்சஸ் வரும், சரிங்களா. தமிழ், இங்கிலீஷ் 2, மீதி 4 வந்து நம்ம சப்ஜெக்டில். இது மாதிரிங்க. அடுத்து இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சர். நெக்ஸ்ட் டாபிக், இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சர். Immunotherapy, also called biological therapy, uses substances made by the body or in the laboratory monoclonal antibodies
நமக்கு தேவை ஒரே ஆன்டிபாடி, பர்டிகுலர் ஆன்டிபாடி நமக்கு தேவைன்னா நம்ம லேபரேட்டரியில் அந்த சிங்கிள் ஆன்டிபாடியை நமக்கு எக்கச்சக்கமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். டு இம்ப்ரூவ் ஆர் டு ரெசிஸ்ட் த இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஹவ் பீன் அட்டம்ப்டட்னா முயற்சி பண்ணியிருக்காங்க பல வகையில். இந்த இம்யூனோதெரப்பி ஆஃப் கேன்சர். இம்யூனோதெரப்பி அப்பியர்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட் இன் கெட்டிங் ரிட்னா என்னது, அந்த வியாதியிலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் ரிட் ஆஃப் த ரெசிடுவல் மாலிக்னன்ட் செல்ஸ் ஆஃப்டர் த கிராஸ் டியூமர் ஹாஸ் பீன் ரிமூவ்டு. தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இஸ் டு ஃபாலோ அன் இன்டகிரேட்டட் அப்ரோச் டு தெரப்பி கம்பைனிங் சர்ஜரி, ரேடியோதெரப்பி. கம்பைனிங்னா என்னது, கூட்டு பல டிபார்ட்மெண்ட் சேர்ந்த டாக்டர்ஸ் ஓகே, ஒருத்தர் கார்டியாலஜிஸ்ட் இருக்கலாம், ஒருத்தர் பல்மனாலஜிஸ்ட் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, பல இடத்துல பரவி இருக்கணும்ல, பல இடத்துல பரவுனதை சர்ஜரி மூலமாக நீக்கிறது தான் கம்பைனிங் சர்ஜரி. ரேடியோ தெரப்பினா த்ரூ ரேடியேஷன் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஹீமோதெரப்பினா த்ரூ கெமிக்கல்ஸ் மூலமாக ட்ரீட் பண்ணுறது. அண்ட் இம்யூனோதெரப்பி. ஓகே, அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு டேபிளர் காலத்தை விட்டுட்டோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, differences between normal cell and cancer cell. நார்மல் செல், கேன்சர் செல். நார்மல் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள், கேன்சர் செல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். பக்கத்துலேயே என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் அங்கே எனக்குள்ளே இருக்குது. நார்மல் செல் ஸ்மால் யூனிஃபார்ம்லி ஷேப்டு நியூக்ளியை, ரிலேட்டிவ்லி லார்ஜ் சைட்டோபிளாஸ்மிக் வால்யூம். Cancer cells large variable shaped nuclei. இது ஃப்ளூரல் தான் நியூக்ளியஸுடைய ஃப்ளூரல் தான் நியூக்ளியை. ரிலேட்டிவ்லி ஸ்மால் சைட்டோபிளாஸ்மிக் வால்யூம், சைட்டோபிளாஸ்ம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட், கன்ஃபர்மிட்டி இன் செல் சைஸ் அண்ட் ஷேப் செல்ஸ் அரேஞ்சட் இன்டு டிஸ்க்ரீட் டிஷ்யூஸ். வேரியேஷன் இன் செல் சைஸ் அண்ட் ஷேப் disorganized arrangement of cells may possess differentiated cell structures, normal presentation of cell surface markers. செல் டிஃப்ரெண்ட் செல் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும், ஆனால் சர்ஃபேஸ் மார்க்கர்ஸ் நார்மலாக இருக்கும். லாஸ் ஆஃப் நார்மல் ஸ்பெஷலைஸ்டு ஃபியூச்சர்ஸ், எலவேட்டட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சர்டைன் செல் மார்க்கர்ஸ். Lower levels of dividing cells, cell tissues clearly demarcated. Demarcated na set the boundaries. அங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு ஆர்டரில் இருக்குது. demarcated. Large number of dividing cells, poorly defined tumor boundaries. ஓகே, அடுத்து adolescence drug and alcohol abuse. adolescence என்னது, ஏஜ் 12 to 19 இயர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் எல்லாருமே கிடையாது, 100%, 1 or 2% ட்ரக் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. ஆல்கஹால் டாஸ்மாக் ஷாப்பில் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதில்லை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. அதை பற்றி படிக்கிறது தான் adolescence drug and alcohol abuse. Adolescence begins with a period of rapid physical and sexual development called puberty to maturity. At puberty na first time egg release ஆகி வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் puberty. 12 to 19 years of age. Adolescence is also a highly dynamic period of psychological and social changes in individuals. எக்கச்சக்கமான மாற்றங்கள் உடம்புலையும் சமூகத்திலையும் ஏற்படுது. Adolescents are vulnerable to group. வல்னரபிள்னா என்னது, ஈஸிலி அவங்க ஏதாவது நோய்க்கு பீயிங் அஃபெக்டட். பீர்னா ஒரு குரூப். இப்போ 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற நீங்கள்லாம் ஒரே குரூப். ப்ரெஷர் அண்டு மெனி யங்ஸ்டர்ஸ் ஆர் புஷ்டு இன் டு தி எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ப்ராப்பர் எஜுகேஷன்
and guidance would enable youth to say no to drugs and alcohol and to follow a healthy lifestyle. நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுத்தா நல்ல ஒரு குட் சொசைட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ.